தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் 4 கிரக மாற்றங்கள், அதாவது ராகுகேது மாற்றம் 1, 2வது குரு, அடுத்த சனி. இதில் குரு வியாழ மாற்றமும் கேதுவினுடைய மாற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மே மாதத்துலேருந்து அதுவரை சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். குடும்பத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதுலேயும் குறிப்பாக தம்பதிகள், கணவன் மனைவி இடையே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்துலேருந்து கூட சொல்லலாம், நிலைமைகள் முன்னேற்றம் அடையும். பொருளாதார சிக்கல்கள் சிலருக்கு முதல் 6 மாதங்கள் இருக்கும், அல்லது 5 மாதங்கள் இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல எல்லாம் வியாபாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், கடன் விஷயங்களில். அதே மாதிரி இந்த பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் கவனமாக இருக்கணும். சிலர் சட்ட சிக்கல்களில் மாட்டிப்பீங்க. குறிப்பாக இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேர் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இந்த மணி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு மே மாதத்துலேருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். வியாழ நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிலருக்கு நடக்கக்கூடிய காலம். இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்கும் சில பேருக்கு. அது மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்து வேலை இழந்தவர்களுக்கு, இல்லை வேலையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேறு வேலை கிடைக்கும். விசா எக்ஸ்டென்ஷனில் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலம். குழந்தை பாக்கியம் விஷயத்தில் கடந்த ஒரு வருஷமாக பிரச்சனை உள்ளவர்களுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரி வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ள அற்புதமான காலம் இந்த காலம். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வரும். உழைத்த உழைப்புக்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அது மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஆர்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்றவர்கள், அதே மாதிரி காமர்ஸ் படிப்பு படிக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான காலம். தொழில் இருந்த மந்த நிலைமை மே மாதத்துக்கு அப்புறம் மாறும். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் பலன்கள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணத்துக்கு, திருமணம், விவாகத்துக்கு வரன் தேடுபவர்கள் மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்குரிய பலன்கள் உங்களுக்கு சேரும். சுபகாரியங்கள் வீட்டிலே நடக்கும். வீடு கட்டிட்டு இருக்கணும், ரொம்ப வருஷமாக பிரச்சனை நிற்குது, இப்போ கட்ட ஆரம்பிப்பீங்க. திரும்ப இடம் வாங்கி போட்டு 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, கட்ட முடியல, இப்போ கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். அதே மாதிரி சொத்து விற்கணும், வேறு சொத்து வாங்கணும், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல திறமையெல்லாம் வெளிப்படக்கூடிய காலம். இந்த சலூன், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர், அதே மாதிரி பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான வருஷமாக இந்த வருஷம் 2025 இருக்கும். அதே மாதிரி மாமன் வழி உறவுகள், தாய் வழி உறவுகளுடன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் என்ஜினியராக, மெக்கானிக்கல் என்ஜினியராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலம். அதே மாதிரி சாதாரண மெக்கானிக் வேலை செய்பவர்கள், சாதாரணம்னா இன்றைக்கி டெய்லி நம்ம கார், பைக் ஓடணும்னா அவங்க இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கார், பைக் மெக்கானிக்காக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வருஷமாக இந்த 2025 இருக்க போது. அரசு ஊழியர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், அதிகாரிகளாக இருப்பவர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். வரவேண்டிய ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது பொறுப்புகள் சேரும். உங்களுக்கு நல்ல செய்திகளெல்லாம் வரக்கூடிய காலம். அதே மாதிரி புது
பதவிகள் எல்லாம் வந்து சேரும். கட்சியிலே நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலப்பகுதியில் வந்து விவசாயிகளுக்கு இந்த காலநிலை மாற்றத்தால் இருந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இப்போ லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அதனால் முதல் 4-5 மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமை மாறும். அது மாதிரி கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உள்ளது, இந்த வருஷம் உள்ளது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், ரிசர்ச் ஃபீல்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சாதாரணமான பொருட்களை விற்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், இந்த மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ், பலசரக்கு வியாபாரம், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். நல்லா பயன்படுத்திக்கிங்க. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம். ரொம்ப வருஷமாக ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த ட்ரீமெல்லாம், கனவெல்லாம் நனவாகக்கூடிய காலம். இது மாதிரி வீட்டில் சில மாற்றங்கள், எக்ஸ்சேஞ்ச், அதாவது நல்ல ஒரு வீட்டை கொடுத்துட்டு வேறு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். சொத்து பிரிவினை, பாகப்பிரிவினை எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டான பலன்கள் கிடைக்கும். முதல் 4-5 மாதம் கொஞ்சம் மந்தமாக ஒரு ஸ்லோவாக இருந்தால் கூட மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் பல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கூடுதல் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தின்படி இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், பொதுவாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று உங்களுக்கு ஆயுஷ ஹோமம் அல்லது மிருத்யுஞ்சய ஹோமம், அது ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஆயுள் விருத்தி ஏற்படும். இந்த வருஷம் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் தமிழ்நாட்டிலே, இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள தேனிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஒன்று. அடுத்ததாக காளஹஸ்தி சிவன் ஆலயமும் உங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தரிசனமும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். இலங்கை, ஸ்ரீலங்காவில் இருக்கும் நேயர்கள் இந்த வருஷம் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை ஸ்ரீ மூத்தனைனார் ஆலயம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி அடுத்ததாக சொல்ல போனோம்னு சொன்னால் உங்களுக்கு மட்டக்களப்பில் உள்ள மாமாங்கேஸ்வரர் ஆலயமும் தரிசனமும் நல்ல பலனை தரும். சிங்கப்பூரில் இருக்கும் நேயர்கள் அரசகேசரி சிவன் ஆலயத்திற்கு செல்வது நல்ல பலனை தரும். மலேசியாவில் இருக்கின்ற நேயர்கள் ஜோஹர் பாரு ஜேபியில் உள்ள ஸ்ரீ ராஜகாளி அம்மன் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.